சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்குடைய வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த சையத் ஆகா ஹைதர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் நீதிபதிக்கு இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி நம்ம ரொம்ப பேருக்கு தெரியாது. இது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சையத் ஆகா ஹைதர் பகத்சிங்கு எதிராக மரண தண்டனை வழங்குமாறு ஆங்கில அரசு பணித்த போது முடியாது என்று கண்ணீரோடு வேலையை ராஜினாமா செய்தார். பிரிட்டிஷ் ஆட்சியின் இறுதி ஆண்டுகளில் லாகூரில் உள்ள நீதிமன்ற அறைகள் வெறும் சட்ட இடங்களாக மட்டுமல்லாமல் அவை மனசாட்சி சோதிக்கப்பட்ட அரங்கங்களாகவும் இருந்தன. நேர்மைக்கு பெயர் பெற்ற நீதிபதி சையத் ஆகா ஹைதரை பற்றிய வரலாற்றில் இதுபோன்ற ஒரு சோதனையின் நினைவு கூறப்படுகிறது. லாகூர் சதி வழக்கில் பகத்சிங் விசாரணையின் போது அமைப்புகள் அழுத்தம் தீவிரமாக இருந்தது. காலனித்துவ அரசாங்கம் விரைவான தீர்க்கமான தண்டனை விரும்பியது. நீதிமன்றத்திற்கு வெளியே உணர்ச்சிகள் சமமாக நிறைந்திருந்தன. இந்தியா முழுவதும் மக்கள் ஒவ்வொரு அசைவையும் கவனித்தனர். பிரபலமான கணக்குகளின்படி வெளிப்படும் விஷயங்களின் தார்மீக எடையால் ஹைதர் மிகவும் கவலையடைந்தார். மரண தண்டனைக்கு வழிவகுக்கும் ஒரு செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்க அவர் தள்ளப்பட்ட போது ஒரு நேர்மையான நீதிபதியை நம்பும் ஒரே வழியில் அவர் எதிர்த்தார். அவரது மனசாட்சியை மீற அனுமதிக்க மறுப்பதன் மூலம் அவருக்கு அடிக்கடி கூறப்படும் வரி சக்தி வாய்ந்தது. நான் ஒரு நீதிபதி, ஒரு கசாப்பு கடைக்காரன் அல்ல அப்படின்ட்டு அந்த மக்களை பார்த்து, யாரை இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பார்த்து சொல்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வேணும்னு பார்த்துங்க. நடக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி. அந்த குற்றவாளியாக வந்திருக்கிற பகத்சிங், அது மிகப்பெரிய ராஜ துரோகங்கிறது. அந்த துரோக செயலை நான் மரண தண்டனை கொடுக்க மாட்டேன். அவர் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர், அவருக்காக நான் மரண தண்டனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் ஒரு நீதிபதி, ஒரு கசாப்பு கடைக்காரன் அல்ல அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்கன்னாக்க எந்த அளவு தைரியம் வேணும்னு பார்த்துங்க. இந்த வார்த்தைகள் வரலாற்றில் உணர்வை பிடிக்கின்றன. அவருக்கு நீதி என்பது அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவது பற்றியதல்ல, மாறாக ஒருவனின் உள்குரலுக்கு பதிலளிப்பது பற்றியது. ஒரு நீதிபதியின் முதல் தடவை அதிகாரம் அல்ல, மனசாட்சி தான் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. இந்தியாவின் சுதந்திர போராட்டம் தெருக்களில் புரட்சியாளர்களால் மட்டுமல்ல, ஆறுதல் அல்லது ஒப்புதலுக்காக தங்கள் மதிப்புகளை வர்த்தகம் செய்ய மறுத்த நிறுவனங்களுக்குள் கொள்கை ரீதியான மக்களாலும் வடிவமைக்கப்பட்டது. நீங்கள் நீதியின் இருக்கையில் அமரும்போது உங்கள் ஆன்மா உங்களுடன் அங்கேயே அமர வேண்டும். அதே போல் இந்த பகத்சிங்க்கு ஆதரவாக கோர்ட்டில் வழக்காடுனதும் ஒரு இஸ்லாமியர் தான். ஆக இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமியர்களை பார்த்தா நீங்கள் தேசத்துக்காக என்ன செஞ்சீங்க, நீங்களாம் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? அதே அந்த பகத்சிங்க்கு தூக்கிலிடப்படுறதுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அவர்களுடைய பேரும் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதுதான் இந்தியா, பார்த்துங்க.